ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் பேரண்டிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிங்கர்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. ஜென்ரலாக சின்ன குழந்தைங்க ரைட்டிங் எழுதுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிங்கர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி உள்ள எக்ஸசைஸில் ஒன்று தான் இது. இப்போ இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த ஸ்கிராப் புக்கில் இந்த இடத்துல ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஒரு ட்ரீக்கான அவுட்லைன், ஒரு ஹனிகோம்குள்ள அவுட்லைன், ஒரு சன், ஒரு பட்டர்ஃப்ளைங்க, அது கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் கொஞ்சம் கிராஸஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை வந்து எப்படி நம்ம தம் பிரிண்ட் ஆக்டிவிட்டியில் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த கலர் பேலட்டில் இந்த கலரை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டாம்ப் பண்ண சொல்லுங்கள் குழந்தைங்கள. இப்போ இதில் ஃபுல்லாக இந்த ப்ரௌன் கலர் டாட்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. நான் பிளாக் அவுட்லைன் இந்த மாதிரி ஜெல் பென் வச்சு பிளாக் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹனி கோம் அடுத்து பண்ண போகிறாங்க. இப்போ ஹனி கோம்க்காக டாட் டாட்டாக வச்சுருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்காக நான் நல்லா இப்படி பார்ட்டாக பிரித்து இந்த இடத்துல இருக்கிறது பீஸு, கொஞ்சம் பீஸ்க்கெலாம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கோம். அடுத்து சன்க்கு அவங்க ஆரஞ்சு கலர் டாட்ஸ் வந்து வச்சு சன்னை ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஃபுல்லாக லீவ்ஸ்க்காக தம் பிரிண்ட் வச்சு லீவ்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பட்டர்ஃப்ளையும் கலர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது கலரிங் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் லெட்டர்ஸ் எழுதிட்டு அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே கலரை டச் பண்ணிட்டு ட்ராக் பண்ண சொல்லுங்க. ஸோ ஒரு சின்ன பேப்பரில் லெட்டர்ஸ் எழுதிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு ட்ராக் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து டியரிங் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி பேப்பர்ஸை எடுத்துட்டு இப்படி டியர் பண்ண சொல்லுங்க குழந்தைங்கள. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி லைன் போட்டு கொடுத்துட்டு இப்படி டியர் பண்ண சொல்லுங்க. இப்படி டியர் பண்ணும்போது என்னன்னா அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணும். ரெண்டு இதையும் ஹோல்ட் பண்ணிட்டு முதல்ல தப்பாக தான் பண்ணுவாங்க, பட் லேட்டர் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி பிடிச்சி இழுக்கும் போது ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கும் grip கிடைக்கும். இப்படி அவங்க டேர் பண்ண ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கும் grip கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கிளே டவ் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஃபிங்கர்ஸ்க்கு நல்ல ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பென்சிலில் கொடுத்து அதில் வந்து எழுத சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பென்சில் அப்படி பிடிக்கிறதுக்குள்ள grip கிடைக்கும். நீங்கள் எடுத்த உடனே பென்சிலோ பென்னோ கொடுத்து நீங்கள் எழுத சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த grip கிடைக்காது, பிடிக்க தெரியாது, வழுக்கி விழும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல grip கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.